ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே மீண்டும் உங்களை சந்திக்கிறதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். தேவாதி தேவனுக்கே துதிகளை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, சிலுவையின் மூலம் வெற்றி சிறந்த நாதர் இயேசுவின் வெற்றியின் பாதை, சிலுவையின் பாடுகளை நினைக்கிற நாட்கள் இவை. இதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்து மொழிந்த 2வது வசனத்தை இன்றைக்கு நாம் தியானிக்கலாம். லூக்கா 23வது அதிகாரம் 43வது வசனத்திற்கு நாம் செவிமடுப்போம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடன் கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு கள்வனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று திருவாய் மலர்ந்து சொன்ன வசனம். சிலுவையின் பாடுகளை ஒரு நிமிடம் மனதிலே கொண்டு வருவோம். எத்தனை வேதனை, வேதனைகளின் கொடுமுடியிலே நின்றார். அவமானத்தின் உச்சக்கட்டம், நிந்தையின் உயர்நிலை, எல்லா பாடுகளையும் தாம் ஒருவராய் அனுபவித்தார். உடலெங்கும் வலி, ரணம், அவமான சின்னமாய் சிலுவையிலே காட்சியளித்தார். 2 பக்கமும் கள்வர்கள். எதனாலே கள்வர்கள் நடுவிலே அவர் சிலுவையிலே தொங்க வேண்டும்? ஏசாயா 53:12 இப்படி நமக்கு சொல்லுகிறது. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். அக்கிரமக்காரர்களில் ஒருவராக அவர் எண்ணப்பட வேண்டியது பிதாவினுடைய திட்டமாயிருந்திருக்கிறது. அப்போதுதான் ஆண்டவர் இயேசு அக்கிரமக்காரர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த வேண்டுதல் கேட்கப்படுமாம். அதற்காகவே அக்கிரமக்காரர்களில் ஒருவராய் அவர் எண்ணப்படும் வண்ணமாய் கள்வர்கள் நடுவிலே அவர் சிலுவையிலே தொங்குகிற காட்சியை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று அவர் சிலுவையிலே 1வது வசனத்தை மொழிந்த பிறகு அவர் மௌனம் காத்திருந்தார். அவர் மௌனமாயிருந்த நேரமெல்லாம் அவர் காதுகளிலே ஒலித்த ஓசைகள் எல்லாம் தூஷணைகள், ஆகடியம், பரியாசம், கேலி பொருளாக மாறி போனார் ஆண்டவராகிய இயேசு. எல்லாரும் அவரை நிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். என்ன சொல்லி நிந்தித்துக் கொண்டிருந்தார்களாம்? மார்க் 15:31வது வசனம் நமக்கு இப்படி சொல்லுகிறது. அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. பார்த்தீர்களா? அவர்கள் அறியாமலேயே ஒரு காரியத்தை அறிக்கை செய்தார்கள். மற்றவர்களை ரட்சித்தான். ஆண்டவர் இயேசு மற்றவர்களை ரட்சித்தார் என்பதை அவர்களாகவே அறிக்கையிடுகிறார்கள். ஆண்டவர் இயேசு எல்லாரையும் ரட்சிக்க வந்தவர் என்று ஏற்றுக்கொள்ளாமல் தானே அவரை கழுமரத்திலே ஏற்றினார்கள். என்றாலும் அவர்கள் சொல்லுகிறார்கள், மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை என்று அவர்கள் பரியாசம் செய்தார்கள். சொல்லாமலேயே சொல்லிவிட்டார்கள் அவர் மற்றவர்களை ரட்சிக்க வந்தவர் என்று. ஆம், முடங்காத கால்கள் யாவும் முடங்கும், அறிக்கை செய்யாத நாவுகளை அறிக்கை செய்ய வைக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு எல்லாரும் கேலி பரியாசம் செய்ய செய்ய தலையிலே முற்கிரீடம் அணிந்தவராய், உடலெங்கும் ரணமாகி குத்தி கிழிக்கப்பட்ட நிலையிலே அவர் வாதைகளை அனுபவித்தவராய், எல்லா பாடுகளையும் ஏற்றவராய், மனமுவந்து தந்தைக்கு கீழ்ப்படிந்தவராய் அவர் எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டிருக்க, அந்த வேளையிலே அவர் மொழிந்த 2வது வசனம் தான், இன்றே நீ என்னோடு பரதேசியில் இருப்பாய். இதை யாருக்கு சொன்னார்? ஒரு கள்வனுக்கு. அன்பானவர்களே, மத்தேயு 17வது அதிகாரத்திலே 1 - 5 வரை உள்ள வசனங்களை நாம் வாசித்தோம் என்றால் அங்கே ஆண்டவர் இயேசு மறுரூபமான காட்சியை பார்க்கிறோம். கூட இருந்த சீடர்கள் ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, நாம் இங்கேயே தங்கிவிட்டோம் என்றால் எவ்வளவு நன்மையாய் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள், எவ்வளவு சந்தோஷமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அப்படி ஆண்டவரோடையே இருக்க ஆசைப்பட்டவர்கள் சீடர்கள்.
அவருடைய சீடர்களில் இன்னும் விசேஷமாக 2 பேர் ஒருவன் வலப்பக்கத்திலும் இன்னொருவன் இடப்பக்கத்திலும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவங்க எல்லாம் இப்ப எங்க காணாம போனாங்க? அவர்கள் எதிர்பார்த்ததெல்லாம் ராஜ்யம் செய்கிற ஒருவரைத்தான். ஆகவே தான் ஆண்டவருக்கு இத்தனை நிந்தைகள் வந்த போது அவரை விட்டு ஓடோடி போனார்கள். இருந்த இடம் காணாமல் ஓடி போனார்கள். ஆண்டவர் இயேசு உயிர்த்து விட்டார் என்ற செய்தியை கூட நம்பாமல் போனார்கள். அந்த சூழ்நிலையிலே ஒருவன் அறிக்கை செய்கிறான். ஆகவே தான் இப்படியாய் அவர் அவனிடத்திலே சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு தனிமையாய் விடப்பட்டார். தனியாய் யாரும் பக்கத்திலே இல்லாத சூழ்நிலையிலே, யாருமே ஆற்றுவார் இல்லாத சூழ்நிலையிலே, தேற்றுவார் இல்லாத சூழ்நிலையிலே தனித்து விடப்பட்டார். எதற்காக? தனியாய் நான் இருக்கிறேனே, ஆண்டவர் இயேசுவுக்காய் பேச என்னோடு யாரும் இல்லையே, என் குடும்பத்தார் இயேசுகிறார்களே, என் குடும்பத்தாரிலே யாரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார் இல்லையே என்று பரிதவிக்கிற உனக்காக அவர் தனிமைப்படுத்தப்பட்டார். ஒவ்வொருவருமே என்றைக்கு தனிமையின் சூழ்நிலையை அனுபவிக்கிறோமோ, இதையெல்லாம் ஆண்டவர் இயேசு முன்னாலேயே அனுபவித்ததினாலே அதன் ஆழம் புரிந்து உனக்கு உதவி செய்ய அவர் முன்வருவார் என்ற உறுதியை நமக்கு கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு அன்றைக்கு தனிமைப்படுத்தப்பட்டார். கள்வர்கள் நடுவிலே அவரும் கயவராய் எண்ணப்படும் சூழ்நிலை, தலையிலே முள்கிரீடம், உடலிலே ஆடை இல்லாத சூழ்நிலை, எல்லா இடத்திலுமே வேதனை, முதுகிலே வாரடிகள், முகத்திலே அந்தக்கேடு, நிந்தை, பரியாசம், ஆளில்லா நிலை, தனிமைப்படுத்தப்பட்ட நிலை. இதிலெல்லாம் ஹைலைட் என்ன தெரியுமா? இவை எல்லாம் வேதத்திலே முன்னாலேயே எழுதி வைக்கப்பட்டவை. இப்படியெல்லாம் தேவாதி தேவன் பாடுபட வேண்டும் என்று எழுதி வைக்க, அதன்படியெல்லாம் ஆண்டவர் செஞ்சது தாங்க அந்த இடத்துல ஹைலைட். அப்படி எல்லாவற்றையும் சீராய் செய்து முடிக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு அழகான தாய், ஆனா அவங்க கை பார்த்தால் அசிங்கமாய் இருக்குமா. மகள் அவரிடத்திலே வந்து கேட்டாள், அம்மா இவ்வளவு அழகா இருக்கிறீங்க, ஆனா உங்க கை மட்டும் ஏன் இப்படி தோல் சுருங்கி அசிங்கமாய் இருக்கிறது என்று கேட்டாளாம். அதற்கு அந்த தாய் சொன்னாராம், மகளே, நீ சிறு பிள்ளையாய் இருக்கும் பொழுது நீ படுத்திருந்த அறையிலே திடீரென தீ பிடித்தது. ஓடி சென்று உன்னை காப்பாற்ற நான் குனிந்து உன்னை கையிலே எடுத்த பொழுது என் கையின் மீது பற்றி எரிந்து கொண்டிருந்த ஒரு தீக்கட்டை விழுந்தது. அது என் கையை இப்படியாய் எரித்து விட்டது. எப்படியாகிலும் உன்னை காப்பாற்ற வேண்டும் என்ற பரிதவிப்பிலே என் கை எரிந்ததை கூட நான் கவலைப்படாமல் ஓடோடி வந்து உன்னை காப்பாற்றினேன். அதனாலே இப்படி ஆயிற்று என்று சொன்னாராம். அப்போது அந்த மகள் கண்ணீரோடு தாயிடத்திலே சொன்னாளாம், அம்மா, இப்போது இந்த கைதான் எனக்கு மிக அழகாய் தெரிகிறது. பரவாயில்லை, உன் கை அழகாய் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. இதோ உன்னுடைய இந்த பரிவான கையை நான் நேசிக்கிறேன், உன்னை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னாளாம். கலாத்தியர் 6:14 பவுலப்போஸ்தலர் சொல்லுகிறார். எதை குறித்து அவர் மேன்மை பாராட்டுகிறாராம் தெரியுமா? நாம் வாசிக்க கேட்கலாம். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த கேடடைந்த அந்த சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று சொல்லுகிறார். அவ்வளவு மேன்மையை அந்த அவமான சின்னம் நமக்காய் வாங்கி கொடுத்தது. அன்பானவர்களே, இன்றைக்கு கயவர்கள் நடுவிலே தொங்குகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காட்சியை தியானிக்கிற நாம் எவ்வளவு கௌரவம் பார்க்கிறோம். நம்மிலே இருக்கிற வாலிபர்கள் அவர்களுடைய தாய் தகப்பன்மார் ரொம்ப ரொம்ப கௌரவமாய் நடந்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள் முன்னிலையிலே என்று எதிர்பார்க்கிற சூழ்நிலையை தானே பார்க்கிறோம். வாலிபன் ஒருவன் அவனுக்கு கிடைத்த பெரிய பரிசினை, அந்த கௌரவத்தினை, எல்லாரும் பாராட்டுகிற அந்த நிகழ்ச்சியினை காண வந்த தன் தாயை எல்லாருக்கும் எப்படி அவர் அறிமுகம் செய்து வைத்தாராம் தெரியுமா? தன்னுடைய பாட்டி என்று சொல்லி அறிமுகம் செய்து வைத்தாராம். இதுதான் இன்றைக்கு சூழ்நிலை. கொஞ்சம்
அவர்கள் எதிர்பார்க்கிற கௌரவத்திலே யாராகிலும் குறைந்திருப்பார்கள் என்றால் அவர்கள் பக்கத்திலே நிற்க கூட வெட்கப்படுவார்கள். இதுதான் இன்றைக்கு சூழ்நிலை. ஆனால் குற்றவாளிகள் நடுவிலே குற்றமற்றவர் கொஞ்சமும் மனக்கிலேசமடையாமல் சிலுவையிலே அவமான சின்னமாய் கள்வர்கள் நடுவிலே நடுச்சிலுவையிலே அவர் காட்சியளிக்கிற கோலத்தை யோசித்து பாருங்கள். அந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த கள்வர்களோ ஆண்டவர் இயேசுவை முதலாவதாக நிந்தித்துக் கொண்டிருந்ததாகத்தான் மத்தேயு எழுதிய சுவிசேஷத்திலும் மார்க் எழுதிய சுவிசேஷத்திலும் பார்க்கிறோம். 2 பேரும் நிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். எதனால்? இவர்களுக்கு ஆண்டவர் இயேசு என்ன செய்தார்? எதற்காக ஆண்டவர் இயேசுவை பார்த்தவர்கள் நிந்திக்க வேண்டும்? இது எப்படி தெரியுமா இருக்கிறது? சிறுவர்கள் நாய் ஒன்றை வைத்து விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒருவன் திடீரென அந்த நாயின் வாலை பிடித்து இழுக்கிறான். உடனே வேகமாய் கோபத்தோடு திரும்பிய நாய் வாலை பிடித்து இழுத்தவனை விட்டுவிட்டு பக்கத்துல இருந்தவனை கடித்ததாம். ஆத்திரத்துல, வலியில, வேதனையில பக்கத்துல எதிர்படுகிறவர்களை எல்லாம் பார்த்து நாம் முறைக்கிறோமே, நம்முடைய இனம்தான் அந்த நாயும். அப்படித்தான் அந்த கள்வர்களும் அவர்களுடைய வேதனையிலே பக்கத்திலே வேதனையோடு காட்சியளித்த ஆண்டவர் இயேசுவை பார்த்து நிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிந்தனை திடீரென பாவ அறிக்கையாய் எப்படி மாறியது? லூக்கா 23வது அதிகாரம் 32 பார்க்கிறோம். அந்த கள்வர்களிலே ஒருவன் தன் பாவ நிலையை உணர்ந்தான் என்பதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட உணர்வு நிலை அவனுக்கு எப்படி வந்தது? வாசிக்கலாம் அந்த வாசகத்தை. 23வது அதிகாரம் லூக்கா 42வது வசனம். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். ஆண்டவரே, நீர் உம் ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றான். அருமையானவர்களே, இந்த சிலுவையில் இருந்து கொண்டிருக்கிற இவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு என்று அவன் விசுவாசித்தான். சிலுவை என்கிற சிங்காசனத்திலே தலை மீது கேலியாய் வசனங்கள் எழுதி வைத்திருந்த போதிலுமே இவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு, இவர் மறுவாழ்வின் அதிபதி என்பதை அவன் அறிந்து கொண்டான். அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு கடந்து வருவதை பற்றி 1 பேதுரு 2:9 வாசிக்கிறோமே. அப்படியாய் அவ்வளவு நேரம் நிந்தித்துக் கொண்டிருந்தவன் இருளில் இருந்து ஆச்சரியமாய் ஒளிக்கு எப்படி வந்தான்? சாவுக்கு உரியவன் ஜீவனுக்கு உரியவனாய் கடந்து வந்தானே. அதுவரைக்கும் வேண்டப்படாதவனாய் இருந்தவன் வேண்டியவனாய் மாறினானே. ஒரு வார்த்தை ஆண்டவரிடத்திலே வேண்டி பெற்றுக் கொண்டானே. எப்படி இது நிகழ்ந்தது? ஆராய்வோமா? 2 காரியங்கள், 2 பாசிபிலிட்டிஸ், 2 ஏதுக்கள் உண்டு. ஒன்று, முதலாவதாக முதல் வசனம், ஆண்டவர் மொழிந்த வசனம், மன்னிப்பின் வசனம். இதை பார்த்தவுடனே உள்ளம் நொறுக்கப்பட்டவனாய் அவன் மனம் மாறி இருக்க வேண்டும். இரண்டாவதாக, ஆண்டவர் இயேசு சிலுவையிலே பட்ட பாடுகள் எல்லாவற்றையும் பார்த்து அவர் எனக்காகவும் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறாரே, நானோ பாவம் செய்திருக்கிறேன். லூக்கா 23:41 அவன் பாவ அறிக்கையிட்டதை பார்க்கிறோம். நாம் பாவம் செய்திருக்கிறோம் என்று அந்த கள்வனையும் சேர்த்து சொல்லுகிறான். இந்த சிலுவை பாடுகள் எல்லாம் நமக்கு தேவைதான் என்று சொல்லுகிறான். நானோ பாவம் செய்திருக்கிறேன், ஆனால் நேசரோ பாவமே அறியாதவராய் இருந்தும் எல்லாவற்றையும் பொறுமையாய் சகிக்கிறாரே என்பதை அவன் கண்டபோது, இவர் என் பாவங்களுக்காகவும் இந்த சிலுவை மரத்திலே வேதனை அனுபவிக்கிறாரே என்பதை உணர்ந்து விசுவாச வார்த்தையாய் சொல்லுகிறான். ஆண்டவரே, உடைய ராஜ்யத்திலே அடியேனை நினைத்தருளும். இந்த மாற்றம் இது நிச்சயமாய் மனித முயற்சியினால் உண்டான மாற்றம் அல்ல. அப்படியானால் எதினாலே? 1 கொரிந்தியர் 12:3 நாம் வாசிக்க கேட்கலாம். ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே என்று இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அதுவரைக்கும் சபித்துக் கொண்டிருந்தவன்
பரிசுத்த ஆவியினால் அன்றி இயேசுவை கர்த்தர் என்று சொல்லி இருக்க முடியாது என்பதை ஆணித்தரமாய் இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அல்லவா? ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்பொழுது தேவாதி தேவனுடைய மகிமையை உணர்வோம். நம்முடைய பாவங்களை குறித்த அந்த குற்ற உணர்வும் தேவாதி தேவனுடைய மன்னிப்பின் அதிகாரமும் நமக்கு தெள்ள தெளிவாய் புலப்படும். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் அண்டையிலே நாம் வருவோம். அந்த நல்ல ஆவியானவர் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் குறித்து கண்டித்து உணர்த்த நாம் நம்முடைய இதயங்களை திறந்து கொடுப்போம். அருமையானவர்களே, அப்படியாய் எல்லாரும் ஆண்டவர் இயேசுவை புறக்கணித்திருந்த சூழ்நிலையிலே கள்வன் ஒருவன் இத்தகைய வார்த்தைகளை சொன்னவுடனே ஆண்டவர் இயேசு எவ்வளவாய் மகிழ்ந்திருப்பார், எவ்வளவாய் ரட்சிப்பின் சந்தோஷம், அவர் அளிக்கிற ரட்சிப்பின் சந்தோஷத்தை குறித்து அவர் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பார். அதைத்தான் எபிரேயர் 12:2 நாம் வாசிக்கிறோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரசத்தில் வீற்றிருக்கிறார். தனக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை மனசுல வச்சு அவமானத்தை அவர் அவமதித்தாராம். அல்லேலூயா! எவ்வளவு அவமானம் வந்தாலும் சகித்துக் கொள்ளுவேன், அந்த அவமானத்தை ஒரு பொருட்டா எண்ண மாட்டேன் என்று அவமதித்தாராம். அன்பானவர்களே, அப்படியாய் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்திற்காய் காத்திருந்த வேளையிலே அந்த சந்தோஷத்தை ஆரம்பித்து வைத்தவனே கயவனாய் கருதப்பட்ட ஒரு கள்வன். சந்தோஷத்தை, அந்த மகிழ்ச்சியின் ஒளியை ஆரம்பித்து வைத்த தீக்குச்சி அவன். ஆமருமையானவர்களே, அப்படிப்பட்டதொரு சந்தோஷம் சின்னவர்கள் செய்யத்தான் ஆண்டவர் இயேசு விரும்பினார். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே சுற்றித் திரிந்த நாட்களில் எல்லாம் வேத பாரகர்களோ அல்லது ராஜாக்களோ அல்லது அதிகாரிகளோ தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பியதே இல்லை. ஆகவே தான் அவர் ஒவ்வொரு முறை அற்புதங்களை செய்த போதும் இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று சொன்னார். பொறாமை பிடித்த பணக்கார ஜனங்களை நாடி ஓடவில்லை அவர். சின்னவர்களிலும் சின்னவர்கள் அவரை புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பித்தான். நீங்களோ என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? மத்தேயு 16 வாசித்தோம் என்றால் சீடர்களிடத்திலே கேட்கிறார், நீங்களோ என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொன்னவுடனே மகிழ்ச்சி அடைகிறார். அருமையானவர்களே, நம் ஒவ்வொருவரின் மகிழ்ச்சி, நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்குள் மனம் திரும்பி வர வேண்டும், அறிக்கை பண்ண வேண்டும், ஆண்டவரை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். நீர் ஒருவரே எனக்கு கதி என்று சொல்ல வேண்டும். நாம் ஒவ்வொருவருமே அவரை அரசராய் ராஜாவாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது ஆண்டவர் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு. அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் அவர் சொல்லுகிறார், இன்றே நீ பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். தன்னுடைய வாக்கு தத்தத்தை எவ்வளவு உறுதிப்படுத்துகிறார் பாருங்கள். மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று தன்னுடைய வாக்கு தத்தத்தை நம்மெல்லோருக்கும் உறுதிப்படுத்துகிறார். ஆகவே பாவத்தை விட்டு வெளியே ஓடி வருவோமா? நானோ பாவம் செய்திருக்கிறேன், இதற்கு மேலாய் ஆக்கினை தீர்ப்படையவும் எனக்கு தகுதி உண்டு, நான் அபாத்திரன் என்று நாம் ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் இயேசு நமக்கு ரட்சிப்பளிக்கிறார். அவர் பாத தண்டையிலே அவருடைய பரிசுத்த ரத்தத்தால் நாம் கழுவப்பட ஆயத்தமாய் இருக்கும் பொழுது மட்டுமே அப்படிப்பட்ட ரட்சிப்பு நம்முடையதாகும். அருமையானவர்களே, இப்போதும் கூட அனுதினமும் நம்முடைய மீறுதல்கள் அனைத்தையும், நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்து அவருடைய ராஜ்யத்தை புரிந்து கொண்டு அவரிடத்திலே நாம் ஒப்புரவாகும் போதெல்லாம் ஆண்டவர் நமக்கு இத்தகைய வாக்குறுதியை தான் தருகிறார். நம்மிலே அநேகர் பாவத்தை விட்டு வெளியே வர வெட்கப்படுகிறோம், வெட்கி நாணுகிறோம். இதை குறித்து ஒரு அருமையான நிகழ்ச்சியை சொல்லுவார்கள். கிரேக்க தத்துவ ஞானியாக இருந்த சாக்ரட்டிஸ் ஒருமுறை வீதியிலே நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய மாணவன் ஒருவன் போக வேண்டாத வீட்டிற்குள்ளாக அதன் பக்கமாய் நடந்து செல்லுவதை பார்க்கிறான். பாவம் நிறைந்த ஒரு வீட்டிற்குள் அவன் காலடி எடுத்து வைக்கிறான். ஒரு விபச்சாரியின் வீட்டிற்குள் அவன் காலடி எடுத்து வைக்கிறான். அதை பார்த்து விட்டார். இப்போது அந்த மாணவனும் ஆசிரியர் கவனிப்பதை பார்த்து விட்டான். ஆகவே அவசரமாய் அந்த வீட்டிற்குள்ளாக சென்று அவன் ஒளிந்து கொள்ளுகிறான். இந்த வீட்டு பக்கம் நிச்சயமாய் என்னுடைய ஆசிரியர் வரமாட்டார்,
ஆகவே அவர் போன பிறகு நான் வெளியே செல்லட்டும் என்று அவன் உள்ளே காத்திருக்கிறான் படபடப்போடு. அப்போது அந்த ஆசிரியரான சாக்ரட்டிஸோ எதையும் பற்றி கவலைப்படாமல் அந்த வீட்டு வாசலிலே போய் நின்று மாணவனின் பெயரை சொல்லி நீ வெளியே வா என்று தொடர்ந்து அழைத்துக் கொண்டே இருக்கிறான். வெட்கம் தாங்க முடியாமல் தயங்கி தயங்கி அவன் வெளியே வருகிறான். அப்போது சாக்ரட்டிஸ் அவனை பார்த்து, மகனே, இந்த வீட்டுக்கு உள்ளார போகும்போதுதான் நீ வெட்கம் அடைய வேண்டும், வீட்டை விட்டு வெளியே வரும்பொழுது நீ வெட்கப்படக்கூடாது என்று சொல்லுகிறானாம். அன்பானவர்களே, சாத்தான் மனிதனிடத்திலிருந்து எல்லா நற்குணங்களையும் எடுத்துக் கொண்டானாம். அப்படி எல்லா நற்குணங்களையும் அவன் எடுத்துக்கொண்ட போது திடீரென அந்த மனிதன் மனம் திரும்பி ஆண்டவர் இயேசுவின் பாதத்தண்டையிலே ஓடி வருவதை சாத்தான் கண்டான். இப்போது சாத்தானுக்கு ஒரே கவலை, ஐயோ, அவன் மனம் திரும்பி மீளவும் ஆண்டவரிடத்திலே போகிறானே, என்ன செய்வேன் என்ன செய்வேன், எல்லா நற்குணங்களையும் நான் பிடுங்கிவிட்ட நிலையிலும் இந்த ஆண்டவர் இயேசு மன்னித்து விட்டால் போதுமே, அவன் மீண்டும் நல்லவனாக மாறிவிடுவானே என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்தானா. அப்போது இன்னொரு சாத்தான் பக்கத்துல வந்து, நீ கவலைப்படாதே, எத்தனையோ காரியங்களை அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டாய், ஒரே ஒரு காரியத்தை அவனுக்கு கொடு, அவன் மனம் திரும்பவே மாட்டான் என்று சொன்னதாம். எதை கொடுக்க? அப்போ இந்த சாத்தான் கேட்டதாம், வெட்கம், அதை கொடுத்து விடு. பாவத்தை விட்டு மனம் திரும்ப வெட்கம், பாவத்தை அறிக்கை செய்ய வெட்கம், அதை விட்டு வெளியே வருவதற்கு வெட்கம். எப்படி நான் எல்லார் முன்னிலையிலும் ஏற்கனவே நான் செய்ததெல்லாம் தவறு என்று ஒத்துக்கொள்வது? அதற்கு வெட்கம். அருமையானவர்களே, இப்படித்தான் எத்தனை பேர் தாங்கள் செய்கிற தவறுகள் அதை விட்டு வெளியே வர வெட்கப்படுகிறதுனாலே ஆண்டவர் தருகிற பரம சந்தோஷத்திற்குள்ளாக நுழைய முடியாமல் போகிறோம். நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். இந்த திடீர் ஒளி அவனுக்கு எப்படி வந்தது? இந்த திடீர் ஒளி அவனுக்குள் வந்தவுடனே அவன் எவ்வளவு சந்தோஷம் அடைந்திருப்பான். ஆண்டவர் தருகிற அந்த பரம சந்தோஷத்தை புரிந்து கொண்டான். அதனால் அவனுடைய உள்ளம் துள்ளி இருக்கும், ஆடி பாடி இருக்கும். உள்ளம் பரமானந்த சந்தோஷத்திற்குள்ளாய் கடந்து சென்றது. என் நேசர் எனக்காய் பட்ட பாடுகளை நான் புரிந்து கொண்டேன் என்று ஒரு நிமிடம் குதூகலித்திருப்பான். மகிழ்ச்சியால் துள்ளி இருக்கும் அவனுடைய இதயம் ஆண்டவர் இயேசு கொடுத்த மன்னிப்பை பார்த்த மாத்திரத்திலே. அப்படி மகிழ்ச்சியாய் துள்ளியவன் பாடல் பாடியிருப்பான். எப்படி இருந்திருக்கும் பாடல்? நாம் கேட்போம், நம்மையும் அர்ப்பணிப்போம். ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுதே எந்த நாத்துமனேசரையே, என்றும் வாழ்த்தியே பாடிடுவேன். வெள்ளம் ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுதே எந்த நாத்துமனேசரையே, என்றும் வாழ்த்தியே பாடிடுவேன். வெள்ளம் ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுதே எந்த நாத்துமனேசரையே, என்றும் வாழ்த்தியே பாடிடுவேன். உள்ளம் ஆனந்த கீதத்திலே
பாய்ந்திடுதே எந்த நாத்தும நேசரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவேன் உள்ளம் ஆனந்த கீதத்திலே. வெளியே வரவும் அவற்றை அறிக்கை செய்து விட்டுவிடவும் ஆண்டவர் இயேசுவே என்னை அவருடைய பரம ராஜ்யத்திற்குள் சேர்க்க வல்லவர் என்பதை புரிந்து கொள்ளவும் ஆயத்தமாகிவிட்டான். ஆகவே ஆண்டவர் இயேசு அவனுக்கென உரியதை வாக்களித்து விட்டார். அன்றைக்கு அந்த கள்வனுக்கு கிடைத்த அதே கிருபை இன்றைக்கு நமக்கும் கிடைக்க நம்மை தாழ்த்துவோமா? ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். அவன் செய்தது போல பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். பரமனை அவருடைய தூயாதி தூய தன்மையை எடுத்துச் செல்லுவோம். அவரிடத்திலே கடைக்கண் நோக்குமாறு கெஞ்சுவோம். அவரே இன்றைக்கு நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கொடுக்க வல்லவர். ஆகவே அவரிடத்திலே மன்றாடுவோமா? நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, உம்முடைய திருக்குமாரன் இந்த உலகத்திலே எங்களுக்காய் அவதரித்து அவருடைய இரக்கத்தினாலே உம்முடைய கிருபையினாலே எங்களுக்கு இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை அருளி இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுடைய பாவங்களினாலே குத்தப்பட்டோம். இனிமேல் இப்படிப்பட்ட பாவங்களை செய்யவே வெட்கப்படுவோம். அவற்றை விட்டுவிட்டு வெளியே வர வெட்கப்பட மாட்டோம். தேவாதி தேவனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தினாலே நாங்கள் கழுவப்பட விரும்புகிறோம் என்று என்னோடு மன்றாடுகிற எல்லாரையும் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய பரிபூர்ண கிருபையினாலே நிரப்பும். உம்முடைய நல்ல ஆவியானவர் எல்லா விதமான பரிசுத்த சத்தியங்களுக்குள்ளாய் நடத்துவாராக. பரிசுத்த வாழ்க்கை வாழ தேவனே நீர் கிருபை தாரும். பாவங்களை விட்டு வெளியே வர உம்முடைய அருள் ஆசியை தாரும். நீர் உம்முடைய பரிசுத்த ராஜ்யத்திற்குள்ளாய் அனுமதி தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்த நல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுத மறவாதீர்கள். உங்களுக்கு ஜெப உதவிகள் மற்றும் ஆலோசனைக்காக நாங்கள் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் எங்களோடு கீழ்கண்ட முகவரியில் தொடர்பு கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.